மூன்றாவது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இன்றைக்கு இந்த கட்டளையிலுள்ள சில அடிப்படை சத்தியங்களை நாம் இப்பொழுது சிந்திப்போம். வேதாகமத்தில் ஒருவருடைய நாமம் என்பது வெறும் அடையாள பெயர் மட்டுமல்ல, அது அவருடைய குணாதிசயம், அதிகாரம் மற்றும் இருத்தல் ஆகியவற்றை குறிக்கிறது. இதில் தேவனுடைய பெயர்கள், அவருடைய பண்புகள், அவருடைய வார்த்தை மற்றும் அவருடைய கிரியைகள், படைப்பு ஆகிய அனைத்தும் அடங்கும். ஆகவே தேவனுடைய நாமம் அவர் யார் என்பதை நமக்கு குறிக்கிறது. நாமம் ஏன் அவ்வளவு முக்கியம்? ஒரு ராஜாவுக்கு அவருடைய முத்திரை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தேவனுக்கு அவருடைய நாமம். அதை தவறாக பயன்படுத்துவது என்பது அவரையே அவமதிப்பதற்கு சமம். மொத்தத்தில் இது பரிசுத்த தேவனுடைய நாமத்தை மனித வார்த்தைகள் மற்றும் கிரியைகளினால் தரம் தாழ்த்துவதாகும். வீணிலே என்ற எபிரேய மொழியின் சொல்லுக்கு பயனற்றது, பொய்யானது, வெற்றுத்தன்மை அல்லது அலட்சியம் என்று பொருளாகும். எனவே இந்த கட்டளையை மீறுவது என்பது உதடுகளினால் மட்டும் தேவனை கனப்படுத்தி இருதயத்தை அவருக்கு தூரமாக்கும் செயலாகும். மேலும் தேவனுடைய நாமத்தை கூறி ஒரு காரியம் அல்லது பொருத்தனை செய்துவிட்டு அதை கடைபிடிக்காமல் இருப்பதும் இதை மீறும் பாவமாகும். பொய்யான காரியத்திற்கு தேவ நாமத்தை பயன்படுத்துவதும் மற்றும் கோபத்திலோ ஆச்சரியத்திலோ அல்லது நகைச்சுவையிலோ தேவனுடைய நாமத்தை எந்தவிதமான பயபக்தியுமில்லாமல் பயன்படுத்துவதும் இக்கட்டளையை மீறும் செயல்களாகும். தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொண்டு கிரியைகளில் அவருக்கு விரோதமாக வாழ்வதும் இதில் உள்ளடங்கும். தேவன் என்னிடம் பேசினார் என்று பொய்யாக கூறி சொந்த கருத்துக்களை போதிப்பதும் தேவனுடைய நாமத்தை வீணாக்குவதாகும். தேவனுடைய நாமம் அவருடைய வார்த்தையோடு பிணைக்கப்பட்டுள்ளது. ஆகவே வேத வசனங்களை நகைச்சுவைக்காகவோ அல்லது பிறரை கேலி செய்யவோ பயன்படுத்துவது மூன்றாவது கட்டளையை மீறுவதாகும். நாம் கிறிஸ்தவன் என்ற நாமத்தை சுமந்திருப்பதால் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் செயலும் அந்த நாமத்திற்கு மகிமை சேர்க்கிறதா அல்லது அதை வீணாக்குகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவன் விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு பாவத்தில் வாழ்வது கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக்கொண்டு அதை அசுத்தப்படுத்துவதாகும். ஜெபத்திலோ அல்லது ஆராதனையிலோ இருதயத்தின் ஈடுபாடு இல்லாமல் இயந்திரத்தனமாக ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வதும் தேவனை பரியாசம் செய்கிற பாவமாகும். இருதயத்தில் பயபக்தி இல்லாமல் ஆராதனை செய்தல், பாடல் பாடுதல் அல்லது ஜெபித்தல் எல்லாமே இந்த மூன்றாம் கட்டளையை மீறும் தேவனின் நாமத்தை வீணாக்கும் செயல்களாகும். இந்த செய்தியின் இரண்டாம் தொடர்ச்சி அடுத்த ஆடியோவில் நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். நன்றி.